ஆளுகிற திமுக கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கு ஒரு நீதி. தொலைபேசியிலே செல்போனிலே அந்த சாரோடு நீ இருக்க வேண்டும் என்றும் 3 ஆப்ஷன்களை முன்னிறுத்தி கொடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவிச்சிருக்கிறார்கள். ஆகவே அந்த சார் யார் என்று கேள்வி கேட்கிற போது காவல்துறையினுடைய ஆணையர் அவசரமாக விசாரணை ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கிற போது அவர் குற்றவாளி ஒருவர் தான் என்று ஒப்புதல் வாக்குமூலமாக கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி முடிவுக்கு வந்தார்? ஆக பிளெயின் மூடில் இருந்தது செல்போன் என்று ஆரம்ப கட்ட விசாரணையில் அவர் சொல்வது என்பது ஒரு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து 82 மாவட்டங்களிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்கிற அடிப்படையில் போராட்டம் நடத்தப்பட்டது. அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு நாங்கள் எல்லோருமே தமிழ்நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டு கைது நடவடிக்கைக்கு உள்ளானோம். ஆனால் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நேற்று முன்தினம் அறிவிப்பு கொடுத்து நீங்கள் எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பில்லாமல் பதில் சொல்வது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது கேள்விக்குறியாயிருக்கிறது. ஆளுகிற திமுக கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கு ஒரு நீதி. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை காற்றிலே பறக்க விட்டு சட்டத்தை வளைக்கிற அந்த நடவடிக்கையை இந்த அரசு எடுத்து வருகிறது என்பதுதான் இந்த குற்றச்சாட்டு.